அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக ஒரு கார்டன் அப்டேட்ஸோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம கொல்லியில் என்னென்ன மாதிரி காய்கள் காய்ச்சிருக்கு, இப்போ என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இருக்குன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ சின்ன செடியிலேருந்து போகலாமா? சண்டே ஸ்பெஷல் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கொல்லிக்கு வந்துடுவோம். இந்த சண்டேவும் அப்படி தான் நான் கொல்லிக்கு வந்துட்டேன். சமையல்லாம் முடிச்சுட்டு நேராக சாப்பிட்டுட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மல்லாட்டை போட்டிருக்கோம், அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன்லேருந்து போயிடலாம். முதல்ல இந்த பக்கம் நம்ம சின்ன வெங்காயம் பயிரிட்டிருக்கோம். அதுதான் போன வருஷமும் நான் சின்ன வெங்காயம் பயிரிட்டிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் நான் வடவமும் போட்டேன், ரொம்ப நாள் வச்சுருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சின்ன வெங்காயம்லாம் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பாத்தி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் பூவெலாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணிவிடுவோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இது எல்லாமே மல்லாட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா பூ அங்கங்கே ஒரு சில இடங்களில் ஒரு சில செடிகளில் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்படியே கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கும்போது பசங்களோட இல்லை நமக்கு வேறு ஏதாவது வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி கொல்லிக்கு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா அந்த பச்சை பசேருக்கிற செடிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே பறந்து போயிடுங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாகிடும் மூளையே. அந்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு இடமா இந்த இடம் எங்களுக்கு இருக்குது. பார்த்தாலே ஒரு ரெஃப்ரெஷிங்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது தண்டுக்கீரைங்க. இதில் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெரிய ஆள் உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு தண்டு செடி. இலைகளும் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் அங்கங்கே பூச்சி வந்திருக்கு. ஸோ இது விதைக்காக நம்ம இந்த மாதிரி விட்டுருக்கோம். அடுத்தது இது ஒரு சின்ன ட்ரம்மில் இது நம்ம வீட்டில் வச்சுருந்தது, அதை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு மாதுளை. அதுக்கப்புறம் முருங்கை மரம் எல்லா வெரைட்டியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு இடத்துலையும் ஒரு வெரைட்டியான முருங்கை மரம் வச்சுருக்கோம். அடுத்ததாக வாட்டர் ஆப்பிள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இது சீசன், அதனால் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் விட்டுருக்கு. போன வருஷம் செம்மையாக இருந்தது, இந்த வருஷமும் அதே மாதிரி தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இது என்ன அப்படி பெருசாக இருந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வெறுமனே பார்த்திங்கன்னா நம்ம இதில் உப்பு மிளகாய் தூள் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். பட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். டேஸ்ட் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிஃபர் ஆகாது. லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடு, ரொம்ப பிடிக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக அங்கங்கே கொத்தாக காய்ச்சிருக்கோம். இது ஃபுல்லாக காய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு பாவக்காய் செடி, எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். இது நம்ம விதை போட்டுலாம் வளரலை, அது தானாகவே வளர்ந்தது. ஸோ நான் ரொம்ப நாளாக பாவக்காய் போடணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாமே போடுவோம், ஆனால் பாவக்காய் மட்டும் ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்த தடவை பாவக்காய் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அது போடுறேன்னு அவர் சொல்லியிருந்தார், ஆனால் தானாகவே வளர்ந்துருக்கு. இப்போ இதில் பூவும் வந்திருக்கு. ஒரே ஒரு காய் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல? போகும்போது தான் இதெல்லாம் அறுவடை பண்ணணும். இங்கே கூட ஒன்று பாவக்காய் வச்சுருக்கு. ஸோ 2 பாவக்காய். அடுத்த அப்டேட் என்ன தெரியுமா, சம்மங்கி பூ பாருங்கள். மாலையிலலாம் கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த சம்மங்கி பூ. இது நம்ம ரூபா சிஸ்டர் கொடுத்தாங்க. ரூபா கார்டன் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவங்க கொடுத்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பூ பூத்துருக்கு. இது ஃபேவரேட்டான நாவமரம். இதுக்கு சீசன் இருக்குது. இப்போ இலையுதிர், அதனால் எல்லாத்தையுமே இலைகள்லாம் கொட்டி இப்போ புதுசாக துளிர் விட்டு வந்திருக்கு. கரெக்டாக இன்னும் ஒரு 2 மாதத்தில் சூப்பராக எங்கே பார்த்தாலும் பூ விட்டு காய்க்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நாவப்பழம் பார்த்துருக்கிறது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இலந்த பழம். அந்த பெருசாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ் ஹைப்ரிட் இலந்த பழம், அதுதான் இது. இதிலே நாட்டு வெரைட்டியும் இருக்குது. இலந்தம்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்கு.
எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் மார்ச் டு ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நீர்க்காய்கள், அதாவது வாட்டர் ஆப்பிள், இலந்தப்பழம், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம், நுங்கு, இளநீர், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான பழமும் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செரி. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து செரி. ஆக்சுவலாக இது பயங்கரமான ஒரு புளிப்பு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு புளிப்பாக தான் இருக்கும். செம புளிப்பு. இது வந்து நமக்கு பிடிக்காது, ஆனால் பறவைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து மலையன் ஆப்பிள். அப்பப்போ இந்த மாதிரி வெட்டி விடும்போது இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும். அடுத்தது இது ஒரு மாதுளை மரம். அடுத்ததாக இது வந்து ஒரு வெரைட்டியான மாமரம். இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்மோ வெரைட்டி. இது பேர் வந்து காஸ்மோ. ஒரு சாமந்தி பூ மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி, மிளகாய் இந்த மாதிரிலாம் நட்டால் இந்த விதைகள்லாம் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, பூச்சிகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த சாமந்தி பூ அதிகமாக போடுவாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இந்த கார்னரில் உங்களுக்கு வந்து செவந்த நிறமாக இருக்கும். காயில் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய். சுரக்காயில் நிறைய வெரைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி தான், ஆனால் எக்கச்சக்கமான காய்கள் வச்சிடும். ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காயெல்லாம் சாப்பிடும்போது. இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், பார்த்தீங்களா, சூப்பராக ஒளிஞ்சிருக்கா? ஐயோ, சூப்பரான இது. பார்க்குறதுக்கு வாத்து கழுத்தை பிடிச்ச மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குல்ல? ஓகே, வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுரைக்காயை வந்து அறுவடை பண்ணியாச்சு. இன்னொரு சுரைக்காவும் இருக்குது, அதையுமே நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா முள்கத்திரி இதுதான். இதில் வந்து இருக்குது செடியெல்லாம் அந்த மாதிரி முள்ளாக இருக்கும். அதேமாரி கத்திரிக்காயிலையும் இருக்கும் முள். இதில் ஒரு கூண்டு கட்டிக்குது தெரியுமா? இது உள்ள ஒரு கூடு கட்டிக்குது. சாஞ்சி போச்சுல்ல கத்திரிக்காய் செடி? மழையில் சாஞ்சி போச்சு. இந்த எங்கள் பக்கம் ஒன்று இருக்குது இருக்குது, ஆனால் அது சொத்தன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் இது என்ன முத்திருச்சா? வெண்டைக்காய் முத்திருச்சு போல இருக்கு. அதெல்லாம் விதைக்க விட சொல்லிட்டாரா? இதுவும் முத்திருச்சு. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து விதைக்க விட்டாச்சு. ஒரு சிலது இதெல்லாம் வந்து தக்காளி. தக்காளியெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு, வெயிலில் தான் பழுக்கும். இதுக்கப்புறம் இங்கே ஒரு செவ்வாழை வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரெட் அவரைக்காய். இதுதான் அவரைக்கொடி. இது வந்து ஒரு செடி வச்சா போதும், அவ்வளோ அவரை. ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி செம்மத்தியான அவரைக்காய் நல்லா கொத்தாக காய்ச்சி தள்ளிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியில் போட்டுருணும். ஒன்று வந்து கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அவரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவரைக்காய். இதை நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஐ திங்க் இது மொத்தி போச்சு, பறிச்சிடலாம். சூப்பராக செடி. இதில் கொஞ்சம் செத்துருச்சு, அதனால் எந்த அளவுக்கு காய்ச்சிருந்தோ அந்த அளவுக்கு நானும் அவரைக்காய் பொரியல் சாம்பார்லாம் போட்டு சலிக்க சாப்பிட்டாச்சு. கண்ணுக்கு 1-2 தான் தெரியுது. சரி, அறுவடை பண்ணிவிட்டு என்னென்ன அறுவடைலாம் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் போகலாமா? இதெல்லாம் வந்து கத்திரிக்காய்.
ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த லைன் ஃபுல்லாக பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது வந்து என்ன கத்திரிக்காய்? ஊதா கத்திரிக்காவா? இந்த பாருங்கள், இதில் கூட சூப்பராக காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல? வச்சிடலாமா? ஓகே. இது என்ன மரம்? யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது என்ன மரம்ன்றது நான் சொல்வேன், ஆனால் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷில் போடுறதோட இலைன்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதுக்கு இடையில் மாமரம் ஓவரால் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்டு தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி அப்டேட்ஸ் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கான அறுவடை நம்ம வீட்டில் போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து வச்சு காமிக்கிறேன். ஒரு கட்டப்பை அளவுக்கு நமக்கு வந்து காய்கறிகள் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கட்டப்பை நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வரும். அதில் கடைசியாக கொசுருன்னு சொல்லி கருவேப்பிலை வைப்போம் இல்லையா? ஸோ அதை கேட்டு வாங்குவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்க பாருங்கள். ஸோ இதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இத்தனை காய்கறிகளை விட அந்த கருவேப்பிலையை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. காய்கறிகள்லாம் காய்கறி கடை மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், காய்கறி கடையே வைக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னென்னலாம் அறுவடை பண்ணணும்னு பார்க்கலாமா? பர்பிள் அவரை, கொம்பு அவரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, சுரக்காய், வாழைப்பூ, அப்புறம் காஞ்ச மிளகாய்க்காக கொஞ்சம் பழுத்த மிளகாய் எடுத்துகிட்டு வந்தேன், கொத்தவரங்காய், கூடவே வந்து முருங்கைக்கீரையும் பிரண்டையும் துவையல் செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் தான் இன்றைக்கான அறுவடை. நம்ம ஸ்பெஷலான கருவேப்பிலையும். கார்டன் லவர்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி மரம், செடி, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வைக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.